முட்டுப்பட்டு நிற்குது. இன்றைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடி மோதல்ல போய் நிறைய விமான தாக்குதல்களும் நிறைய ஏவுகணைகளும் பரஸ்பரம் பாய்ச்சி கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரான் சொல்லி இருக்குது, இனி மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை பார்த்து பார்த்து நாங்கள் தாக்குதல் செய்ய போறோம் சொல்லி. இப்படி தாக்குதல் நடத்தினால் இதுவும் ஒரு உலக யுத்தத்துக்கு ஒரு ஆரம்பமோ என்ற மாதிரி இப்ப கதைக்கக்கூடியதா இருக்கு. இப்படி போனால் உலக யுத்தம் ஒன்று தொடங்கும். ஆனால் அமெரிக்கா இதுல இருந்து பின்வாங்கி உடனடியாக இந்த 1 கோடி மக்கள் உள்ள இஸ்ரேல்காரர் கம்மண்டு கிட என்று சொல்லி ஏதாவது ஒரு அடக்குற முறையை கொண்டு வந்தால் ஒழிய இல்லையென்றா இஸ்ரேலை ஒன்றும் செய்ய முடியாம இருக்கு. இஸ்ரேல ஒரு கொஞ்ச பேராக மக்கள் இருந்தாலும் அவருடைய இருக்கிற வளமும் அவர்களிடம் இருக்கிற பொருளாதாரமும் அவர்களிடம் இருக்கிற ஆயுதங்களும் பெரிய மோசமான சண்டைகளை உற்பத்தி செய்து கொண்டு விட்டிருக்குது. இன்றைக்கு ஈரானோட மோதப்பட்டிருக்கு. ஈரான் ஒரு பெரிய நாடு. ஆனால் ஆயுத வல்லமை என்று பார்க்க இஸ்ரேலோட முடியாதென்றாலும் இஸ்ரேல் இப்ப 2 வருடங்களாக இந்த ஹமாஸோட சண்டை பிடிச்சு, இந்த யோர்டான்ல உள்ள போராளிகளோட சண்டை பிடிச்சு ஓரளவுக்கு அவர்களும் நில உலைஞ்ச நிலையில தான் இருக்கணும். இந்த உலக யுத்தம் ஒன்று வருமோ வராதோ என்றாலும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில ஒரு உலக யுத்தம் ஒன்று வருமென்ற மாதிரி தான் இப்ப ஈரானுடைய பேச்சில இருந்தும் ஈரான் நடந்து கொள்ற முறையில இருந்தும் தெரியுது. அமெரிக்காவினுடைய தளங்களை நோக்கி, மத்திய கிழக்கில் உள்ள தளங்களை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை செலுத்தி அழிக்க வெளிக்கிடமாக இருந்தால் அமெரிக்காவும் சும்மா இருக்காது. சண்டை கொஞ்சம் பெருத்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவில ஒரு உலக யுத்தம் மூடுறதுக்கான காலக்கெடுவாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குமோ என்று அச்சப்படக்கூடிய இருக்கு. சரி நண்பர்களே, இந்த செய்தியை இதோட முடிச்சு கொள்றேன். இன்னும் ஒரு செய்தியில சந்திக்கும் வரை கூத்தாடி வேட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறார்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றிய நினைப்போம், மகிழ்ச்சியானதை பற்றிய அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.